Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பார்பிக்யூ நேஷன் ஸ்டைல் காஜுன் பொட்டேட்டோஸ். வாங்க இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கணும். அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு பொட்டேட்டோஸை நம்ம ஸ்கின்னோட யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நல்லா அந்த ஸ்கின்னை ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. ஸோ தட் அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே போயிடும், நமக்கு க்ளீனான பொட்டேட்டோஸ் கிடச்சிரும். இப்போது ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா ரின்ஸ் பண்ணி வாட்டர் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணதுக்கப்புறமா பொட்டேட்டோஸை நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இது பாயில் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ஒரு 2 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வெந்ததுக்கப்புறமா நல்லா வெந்திருக்கணும், அதே சமயத்தில் குழஞ்சிடக்கூடாது, ஃபேர்மாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நல்லா வரும். பாருங்கள், கத்தியை வச்சு இன்சர்ட் பண்ணால் நல்லா கத்தி உள்ளே போகுது, ஆனால் நல்லா குழைவாக வேகலை. இப்போது வெந்த பொட்டேட்டோஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கோ இல்லை கட்டிங் போர்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு லேடில் வச்சு ஸ்லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அமுங்கிடும். சுத்தமாக பிரிஞ்சு வந்துடக்கூடாது, அப்படியே அமுங்கின மாதிரியே இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுதான் மொறுமொறுப்பு தர்றது. அதனால் இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக்கான பேட்டராக கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு அந்த பேட்டர் இருக்கணும். இப்போது ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 8 to 10 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலே போதுமானதாக இருக்கும். இப்போது நம்ம நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டேட்டோஸ், அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் இந்த மாதிரி துவைச்சி நம்ம பஜ்ஜி போண்டாலாம் போட்டு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது முன்னாடி பின்னாடி எல்லாமே நல்லா வேகணும். வேகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ பொறுமையாக வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்க எல்லா பொட்டேட்டோஸையும் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மயோனீஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி லோ ஃபேட் மயோனீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மயோனீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆர் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் பால் தேவைப்படும் இந்த சாஸை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரதுக்கு. ஸோ கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எனக்கு ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் தேவைப்பட்டது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. இப்போது அசம்பிளிங் பார்ட், என்னோடய ஃபேவரட்டான பார்ட்டு. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பொட்டேட்டோஸ், அது எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போது அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாஸ், அந்த சாஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சாஸ் நான் சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் செஞ்சிங்கன்னா கூட இந்த சாஸை நீங்கள் டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாஸை. இப்போ எல்லா பொட்டேட்டோஸ்லேயும் இந்த சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே ஃபியூ ஆனியன்ஸை
அப்படியே தூவி விட்டுருங்க லைட்டாக. இப்போது இதில் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே. இப்போது மேலே லைட்டாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை அப்படியே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பார்பிக்யூ நேஷன் ஸ்டைல் காஜுன் பொட்டேட்டோஸ் இஸ் ரெடி. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.